ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சுவிட்ச் போர்டு தான். அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் ஜெராக்ஸ் மிஷினுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போர்டு இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பட்டன் வந்து வேலை செய்யலை, பார்க் ஆகுது அப்படின்றாங்க. அது என்ன ப்ராப்ளன்றதை இப்போ நம்ம பிரித்து பார்த்துடலாம். அது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து பிரித்து இதுக்குள்ளே என்ன ப்ராப்ளன்றதை நம்ம சுவிட்சை மட்டும் பவர் சுவிட்சை பார்த்துக்கலாம். ஏன்னா மற்றதை வந்து பிரித்து பார்க்க முடியாது. சின்ன சுவிட்செலாம் கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் பெருசுன்றதுனால இது வந்து ஈஸியாக பார்த்துடலாம். அதனால் இப்போ இதை பிரித்து நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், உள் பக்கம் பார்த்திங்கன்னா குப்பை கூலன்னு ரொம்ப பாருங்கள். அதாவது மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த சித்தெரும்பு சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பெரும்பு சின்னது, அது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு தங்கிட்டு உள்ளே கூடு கட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து டஸ்ட்டு அதிகமாக இருக்குது. அதை வந்து சுத்தம் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இல்லை, இதை நம்ம பிரித்து தனியாக பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள், டஸ்ட் இது உள்ள இருக்குது. இன்னும் இதை வந்து நம்ம கழட்டி சுத்தமாக க்ளீனாக பார்த்துடலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குப்பை தெரியும். இதை நம்ம எப்படியோ கழட்டாமல் கூட சுத்தம் பண்ணிக்கலாம். எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள், டஸ்ட்டு உள்ளே வந்து அது எறும்பெல்லாம் வந்து உள்பக்கம் வந்து கூடு கட்டி வாழ்ந்துருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலங்களில் இது மாதிரி நிகழும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், அது மாதிரிலாம் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த எறும்புகளோட வேலை. ஏகப்பட்ட குப்பையை வந்து உள்ளே இருந்துருக்கு. உள்ளே பாருங்கள், உள்ளே கூடு கட்டி வாழ்ந்துருக்கு உள்ளே. இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி போட்டாலே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். கழட்டி பார்த்துக்கலாம். வேணும் தனியாக கழட்டி வேணாலும் சுவிட்சை தனியாக பார்த்துக்கலாம். திரும்ப ஃபிட் பண்ண தெரிஞ்சால் கழட்டிக்கலாம். இல்லைனா வந்து இதை நம்ம கழட்டவே தேவையில்ல, கழட்டாமலே சுத்தம் பண்ணிக்கலாம். இதை கழட்டாமலே நான் வந்து சுத்தம் பண்ணிட்டேன். அதாவது ஏர் ஊதினோடனே, வாயால் ஊதினோடனே குப்பை குளம்லாம் வெளியே வந்துடுச்சு. இருந்தாலும் அதுக்கு உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து காப்பரில் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சும்மா மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி போட்டாலே சுவிட்ச் வந்து பழையபடி நல்லாவே வேலை செய்யும். இப்போ நான் அதை வந்து சுத்தம் பண்ணிக்கிறேன் லைட்டாக. திருப்பியாலே மேலே இருக்க அழுக்க சும்மா லேசாக இது பண்ணிட்டாலே போதுமானது. அது சுத்தம் பண்ணி திரும்ப போட்டாலே கிளியர் ஆகிடும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதை வந்து ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ கிளியராகவே ஆகிடுச்சு. நம்ம வந்து திரும்ப இதை வந்து செட் பண்ணி ஓட்டி பார்த்துடலாம். இதை வந்து ஏர் வாஷ் பண்ணதுமே வெளியே போயிடுச்சு. எல்லா குப்பையுமே வந்து வெளியேறிடுச்சு. இருந்தாலும் திருப்பியால் ஒரு சிலதை சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளியராகவே இருக்குது. அடுத்து இந்த சுவிட்சுக்குள்ளே இருந்த குப்பையை பாருங்கள், ஏகப்பட்ட குப்பை உள்ளே இருந்துருக்குது. இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணோடனே கிளியர் ஆகிடுச்சு சுவிட்சு. இது மழைக்காலங்களில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது வந்து எறும்புகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி கூடு கட்டும். அதாவது எறும்பு மட்டும் இல்லை, எலி மற்ற பூச்சி எலிட்டமும் இந்த மழை நாள்னாவே வீட்டுக்குள்ளே வரதான் செய்யும். அடுத்து எலக்ட்ரிக்கல் பொருளில் உள்ள துணிஞ்சு போடுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சித்தெரும்புகளாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கழட்டி அடுத்து இந்த உள்ளே இருக்க குப்பையும் வெளியே எடுத்துருங்க. அடுத்து வந்து இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 2 பாயிண்ட் மேலேயும் கீழே இருக்கிறத அழகாக திருப்பிலேயே லைட்டாக வந்து சுரண்டி விட்டுருங்க, மேலே அழுக்கு படிஞ்சிருந்ததுன்னா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நார்மலாக நல்லாவே இருக்குது. பெரிய சுவிட்சுன்றதுனால ஈஸியாக நம்ம கழட்டி பார்த்துக்கலாம். அதேமாதிரி சாக்கெட்லேயும் அந்த மாதிரி சில டைம் பிரச்சனை வரும், அதை நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிரித்து தான் பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து சுவிட்சு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வேலை செய்யலை. இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக சுவிட்சு நல்லாவே வேலை செய்யுது. முதல்ல வந்து லைட்டாக குப்பை இருந்ததுனால வந்து அது வந்து அழுத்தவே முடியல, ஒரு மாதிரி போய் டச் ஆகுது. இந்த மாதிரி சவுண்டு வரலாமல் ஒரு மாதிரி இருந்தது. இந்த குப்பைலாம் வந்து இருந்ததுனால சரியாக வேலை செய்யலை, பார்க்க ஆகிட்டு. இப்போ வந்து கிளியராக நீட்டாக நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை மறுபடியும் திரும்ப இருந்த மாதிரியே ஃபிட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம அந்த இருந்த ஸ்க்ரூவை ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணிடலாம். அடுத்து என்னென்னா, இது வந்து இதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டினாலே இந்த சுவிட்சு தனியாக வந்துடும். அந்த செட்டிங்கெல்லாம் ஸ்ப்ரிங் எல்லாமே வந்துடும். அதை திரும்ப போட தெரியாதவங்க அதை கழட்டவே தேவையில்லை. ஏன்னா அதை கழட்டிட்டிங்கன்னா திரும்ப வந்து அதே மாதிரி செட்டிங் பண்ணுறது தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை கழட்டலாம். இல்லைன்னா கழட்டவே தேவையில்லை. இதே மாதிரி நார்மலாக சுத்தம் பண்ணிங்க.
அடுத்து அது இருந்த இடத்துலையே நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது ஸ்க்ரூ இருந்ததை ஃபிட் பண்ணிக்கிட்டு திரும்ப ஆன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப சுவிட்ச் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள நம்ம மெயின் லைனை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பவர் லைன் வருதான்றதை பார்த்துடலாம். வருது. அடுத்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண வேலை செய்தான்றதை பார்த்துடலாம். இப்போ இது வரல, ஆஃபில் இருக்கிறதுனால வரல. இப்போ ஆன் பண்ணியாச்சு, பவர் லைன் வருது. சுவிட்ச் போர்டில் இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது மாதிரி மழைக்காலங்களில் நடக்கும். இதை நீங்களே வந்து சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். கழட்டிட்டு சுத்தம் பண்ணி பவரை முதல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே பவர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை கழட்டி அதை டஸ்ட் இருந்தால் சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி சின்ன சாக்கெட் இருந்தாலும் சுத்தம் பண்ணிக்கலாம். சின்ன சுவிட்சு வந்து கழட்டுற மெத்தட் இருந்தால் கழட்டி போட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, மாற்றிக்கிங்க வேறு. இப்போ இதுதான் இதோட ப்ராப்ளமே. இப்போ போர்டை நம்ம இருந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இது வந்து மழைக்காலங்களில் இயல்பாக ஏற்படுற ஒரு பிரச்சனை தான். இதை வந்து நீங்களே வந்து சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.